ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமம் மகிமைப்படட்டும். எபிரேய நிருபம் 7ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில், தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். அன்பானவர்களே, பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்கள் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக காலையிலும் மாலையிலும் தூபம் காட்டி வந்தார்கள். அந்த தூபம் வேண்டுதலுக்கு, ஜெபத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர்கள் பரிந்து பேசினார்கள். அந்த ஆசாரியர்கள் குறையுள்ளவர்களாய் இருந்தபடினால் அவர்களுக்காகவும் அவர்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டியதா இருந்தது. அந்த ஆசாரியர்கள் அனைவருமே மரித்து போனார்கள். ஆனால் நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். அவர் உங்களுக்கு மத்தியஸ்தராயிருந்து அவர் தம்முடைய ஒரு கரத்தினால் பிதாவை பிடித்துக் கொண்டும் இன்னொரு கரத்தினால் உங்கள் கரத்தை பிடித்துக் கொண்டும் அவர் ஒவ்வொரு நாளும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். எவ்வளவு உங்களுக்கு சோதனைகள் வந்தாலும், எவ்வளவு நெருக்கங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டாலும் நீங்கள் ஒரு நாளும் பின்னிட்டு விழுந்து போவதே இல்லை. இயேசு உங்களுடைய கரத்தை தாங்கி பிடித்து கொண்டு உங்களுக்காக பிதாவினிடத்தில் தொடர்ந்து ஊக்கமாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். தைரியமாயிருங்கள். இந்த சூழ்நிலை உங்களை ஒன்றும் செய்யாது. இந்த பிரச்சனை உங்களை நிச்சயமாக மேற்கொள்ள முடியாது. உங்களுக்குள்ள அபிஷேகத்தை கொடுத்து உங்களையும் அவர் ஜெபிக்க வைக்கிறார். ஆகவே நீங்களும் ஜெபிக்கிறீர்கள், அவரும் உங்களுக்காக ஜெபிக்கிறபடினால் வெகு விரைவில் உங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்பட்டு பதிலை நீங்கள் காண்பீர்கள். தாமதமாகிறது என்று சோர்ந்து விடாதீர்கள். நிச்சயமாக உங்கள் ஜெபத்திற்கு பதில் உண்டு. உங்களை கர்த்தர் நிலைநிற்க பண்ணுவார். அவருடைய ராஜ்யத்திலே உங்களை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் இந்த பூமியில வாழ்நாளெல்லாம் உங்களுடைய எல்லாவித தேவைகளையும் அவர் சந்தித்து குறைவின்றி நடத்துவார். இந்த நாளிலும் இந்த தேவைகளோடு இருக்கிறீர்களோ அந்த தேவைகளை கர்த்தர் பூர்த்தி செய்வார், வாய்க்க செய்வார். உங்கள் மேல் அக்கறையா இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரவும் பகலும் போராடி ஜெபிக்கிறபடினால் நீங்கள் தோற்று போவதில்லை. சகலவித ஆசீர்வாதங்களை பெற்று நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்கள். விசுவாசியுங்கள், சந்தோஷமாயிருங்கள். ஆண்டவர் உங்களை தொடர்ந்து நடத்துவார். ஆமென்.